Assalamualaikum warahmatullahi wabarakatuh. டெக்னாலஜி அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலத்தில் நம்மள பல பேருக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியல. நம்மள இப்போ எல்லார் வீட்லயும் குறைஞ்சது லேப்டாப் ஆச்சும் இருக்கும். அப்படி கவர்மெண்ட் லேப்டாப் இருந்தாலும் கூட அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பயப்படுறோம். காரணம், நம்ம எதுக்குள்ளேயாச்சும் போய் எதையாவது நோண்டி விட்டோம் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற அந்த பயம்தான். ஸோ அதுக்காகவும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் கூட இல்லாம நம்மள பல பேர் இருக்கும். ஸோ அவங்களுக்காகவும் தான் A to Z வீடியோஸ் அப்படின்ற இந்த சேனல்ல கம்ப்யூட்டர் கிளாஸஸ் அப்படின்ற இந்த புது சீரீஸை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சீரீஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்ல வர எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் நீங்க மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம சிஸ்டத்தோட USB போர்ட் எல்லாமே எப்படி எனபிள் அல்லது டிசேபிள் பண்றது சொல்லி பார்ப்போம். அப்படி எனபிள் அல்லது டிசேபிள் பண்றதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக நம்மளோட USB போர்ட்டை நம்ம டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஸ்டத்தில் ரெண்டு வழியில் தான் நம்மளுக்கு வைரஸ் வரும். ஒன்று, நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வைரஸ் வரும். மற்றொன்று, நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வைரஸ் வரும். இன்டர்நெட் நம்ம மேக்ஸிமம் யாருமே சிஸ்டத்தில் இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம மேக்ஸிமம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சிஸ்டத்தில் இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்டர்நெட் மூலிமா நம்மளுக்கு வைரஸ் வராது. அடுத்து பென்ட்ரைவர் தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது மூலியமாக தான் நம்மளுக்கு வைரஸ் வருது. நம்ம பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சும்மா இருக்கிறது இல்லை. அவங்க லேப்டாப்பை கொடு, நான் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்கும்போது நம்மளால் அதை மறுக்க கூட முடியல. காரணம், நம்மளோட நட்பு அந்த மாதிரி. சரி, ஓகேன்ட்டு நம்மளோட சிஸ்டத்தை அவங்க கொடுத்துருவோம். அவங்களுடைய வைரஸ் உள்ள பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணும்போது அந்த வைரஸ் நம்ம சிஸ்டத்துக்குள்ளும் வந்துடும். ஸோ அடுத்து நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் OS போடுறதுக்கு 500 ரூபா முதற்கொண்டு 600 ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்மளுடைய USB போர்ட்டை நம்ம டிசேபிள் பண்ண போகிறோம். அப்படி டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பென்ட்ரைவரை நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ண முடியாது. அப்படி லேப்டாப்ல இன்சர்ட் பண்ணாலும் கூட நம்ம லேப்டாப் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் காட்டாது. ஓகே, வாங்க அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்னோட லேப்டாப்ல ரெண்டு டிஸ்க் தான் இருக்கு, ஒன்று C மற்றொன்று D. இப்போ நான் என்னோட பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இன்னொரு டிஸ்க் வந்துருச்சு. அது அந்த பென்ட்ரைவருக்கான டிஸ்க். USB போர்ட் எனபிள் இருக்கிறதுனால இப்போ அந்த பென்ட்ரைவருக்கான டிஸ்கை காட்டுது. சப்போஸ் இப்போ USB போர்ட்டை டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பென்ட்ரைவருக்கு இன்சர்ட் பண்ணாலும் கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வராது. ஓகே, இப்போ வாங்க என்னோட பென்ட்ரைவரை எக்ஸிட் பண்ணிட்டு USB போர்ட்டை டிசேபிள் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ என்னோட பென்ட்ரைவரை எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ மெனுவில் இப்போ உங்களுடைய விண்டோ கீயையும் ப்ளஸ் ஆரையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் அப்படின்ற ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் REG எடிட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுங்க. ஏதாவது பர்மிஷன் கிடைச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு இது போல் ஓப்பன் ஆகும். இதில் HKey லோக்கல் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு இது போல் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதில் கரண்ட் கண்ட்ரோல் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் கடைசியாக கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. அதில் கடைசியாக USB STOR ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் பாருங்கள், அதில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடிஃபைன்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு வேல்யூ டேட்டாவை பாருங்க. இதில் டிஃபால்ட்டாக 3ன்னு இருக்கும். அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி 4ன்னு மாற்றுங்க. அப்படி நீங்கள் 4ன்னு வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய பென்ட்ரைவரை நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே காட்டாது. இப்போ நான் என்னுடைய பென்ட்ரைவர் இன்சர்ட் பண்ணுறேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இனிமேல் யாரும் நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைல், ஃபோட்டோ, வீடியோ எதுவுமே அவங்களுக்கு காப்பி பண்ண முடியாது. அதே சமயத்தில் அவங்களுடைய வைரஸையும் நம்ம சிஸ்டத்துக்கு ஏற்றி விட முடியாது. அதையும் நீங்கள் நல்லா கவனத்தை வச்சுக்கோங்க. திரும்பவும் நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த 4 அப்படின்ற அந்த நம்பரை திரும்ப நீங்கள் மாடிஃபை பண்ணி 3 அப்படின்னு ஓகே கொடுங்க. இப்போ திரும்பவும் நீங்கள் உங்களால் பென்ட்ரைவ் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பென்ட்ரைவ் செட் பண்ணுறேன். திரும்பவும் என்னோட பென்ட்ரைவ் இப்போ காட்டுறது. ஓகே, அவ்வளவுதான்.
இந்த வீடியோ மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா கீழே என்னோட வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலியமா நீங்க என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி என் கூட பேசிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான பதில கூடிய சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு இதே போல கம்ப்யூட்டர் கிளாஸஸ் மற்றும் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டன் அழுத்துங்க. இதே போல மற்றொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.